ஹாய், ஹலோ. ஸோ, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல 2 அழகான சாக்லேட் குடுத்துருக்கேன். அந்த 2 அழகான சாக்லேட்ல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ, எது பார்த்ததுமே ரொம்ப புடிச்சிருக்கோ, எது பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவுமே அம் சாப்பிடணும்னு தோணுதோ, எது உங்களுக்கு ரொம்ப அழகா தோணுதோ, அத வந்து நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, பைல் 1 222 அண்ட் பைல் 2 444. ஸோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, ஓகே, உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்பவுமே ஒரு ஒரு ரொம்பவுமே ஆசைப்படுற ஒரு விஷயம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது நியூவான ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகணுன்றது இருக்கலாம், அல்லது நியூ ஜாபா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நான் சாதிக்கணுங்கிற விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 பைல்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பைல் சூஸ் பண்றீங்களோ, எந்த விஷயத்துக்காக சூஸ் பண்றீங்களோ, அந்த விஷயத்த பத்தி ரொம்ப பாசிட்டிவா நினைங்க. சப்போஸ் நீங்க ஒரு பெர்சன பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பெர்சன பத்தி நெகட்டிவா எதுவுமே யோசிக்காம, அவங்களோட கியூட்டான விஷயங்கள், அவங்க உங்களுக்கு பண்ண விஷயத்துல எது ரொம்ப புடிச்சிருந்துச்சோ, அது ரொம்பவுமே ஆசையா யோசிங்க. ஸோ பைல் 1 222 அண்ட் பைல் 2 444. ஸோ பார்க்கலாமா? சூஸ் பண்ணிட்டீங்களா? கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி அந்த பர்சனையோ அல்ல அந்த சுச்சுவேஷனையோ நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஸோ இப்போ பைல் 1 222 உங்களோட லைஃப்ல நடக்க போற ஸ்வீட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, 222 என்னோட கியூட் ஃபேமிலியோட லைஃப்ல என்ன ரொம்ப ரொம்ப ஸோ அந்த சாக்லேட்ல ஹார்ட் வேற இருக்கும். ஸோ ஓகே ஓகே ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பர்சனை பற்றி தான் யோசிச்சிங்க. மேபி அது எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது இப்போ நியூவாக ஒரு பர்சனை நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. அந்த பர்சனோட மொமெண்ட்ஸ், அந்த பர்சன் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம், அந்த பர்சன் உங்களை வந்து எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாங்கங்கிற விஷயம் நீங்கள் அழகாக யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. அந்த பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அழகான ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ஃபார்ம் ஆகணும் உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. ஒரு பெரிய ரிசல்ட் வரணும்னு ரொம்ப வெயிட் பண்றீங்க. ரொம்ப ஒரு அழகான ரிசல்ட்டுக்காக ரொம்பவுமே வெயிட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க மேல அளவு கடந்த ஒரு அன்பு வச்சிருக்கீங்க. அளவே இல்லாத அன்பு. எது நடந்தாலும் பரவாயில்ல, என்னை இக்னோர் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசினாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறீங்க. எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்லையும் அவங்களுக்காக நிக்கிறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்களுக்காக அவங்களோட நிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்க. ரொம்ப அவேரா இருக்கிறீங்க. அந்த விஷயத்துலேருந்து என் மனசு டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது, அந்த பர்சன் கிட்டேருந்து என் மனசு அந்தாண்ட போயிடக்கூடாது, அந்த பர்சன் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் அந்த பர்சனை திரும்ப திரும்ப மனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், அந்த பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்பவுமே ரொம்பவுமே ஒரு இதுவா இருக்கீங்க. அவங்க மேல ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு லவ் வச்சிருக்கீங்க. எந்த எந்த விதத்துலயும் உங்களோட மனசை நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம ரொம்ப அழகா பாத்துக்கிறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க உண்மையா இருக்க முடியும் அப்படிங்கறது இந்த ரீடிங்ல வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பிகாஸ் நீங்க என்னோட கியூட் ஃபேமிலி. ஸோ அந்த பர்சன், ஓகே, அந்த பர்சன் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பர்சனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம், பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஓகே.
அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரொம்பவுமே ஏமாற்றப்பட்டுருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களுக்கு லவ் மேல ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டுடுச்சு. அந்த பயத்த போக்கணும்னு நெனைக்கிறாங்க. பிகாஸ் நீங்க உங்க லைஃப்ல வந்ததும் ஒரு ஃப்ரெண்டாவோ, அல்லது ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்ததும் அவங்களுக்கு அந்த பழைய பயம், பழைய ஆங்ஸைட்டி, பழைய டவுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாரி அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பட் அப்பப்போ கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்காங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இருக்காங்க. உங்கள ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்றாங்க. நீங்க என்னதான் அழகா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாலும், என்னதான் உங்கள அழகா நீங்க லவ்வ சொன்னாலுமே, இல்ல ஒரு வேள வந்து நம்ம ஏமாந்துருவோமோ! இது லவ்வா இருக்காதோ! அப்படின்னு ஒரு சில நேரத்துல எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே அ ஒரு லீடர் மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த லவ்வ வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு பிடிக்கும்போது பேசுறது, பிடிக்காதப்ப பேசாம இருக்கிறது. அதே மாதிரி அவங்க வந்து எந்த விதத்திலும் இனிஷியேட்டே எடுக்க மாட்றாங்க. அவங்களா உங்கள்ட்ட பேச மாட்றாங்க. நீங்க பேசினாலும் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் ரிப்ளை பண்றது. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் உங்கள்ட்ட நெருங்குறது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் ஆனா உங்க மேல ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. பழைய வலிகள், பழைய கவலைகள், பழைய விஷயங்கள் எல்லாமே உங்கள்ட்ட பேசுறதுனால அவங்களுக்கு போகுது. பட் ஆனாலும் அத ஒரு ஃபன்னாவே எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் சீரியஸா எடுத்துக்கிட்டா, அவங்க மேலயே அவங்களுக்கு ஒரு பயம். சீரியஸா எடுத்துக்கிட்டா நான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேங்கிற ஒரு பயம் இருக்கு. ஓகே. இது உங்ககிட்ட ரொம்ப நெருங்க, அவங்க ரொம்பவுமே அட்ராக்ட் ஆயிடுவாங்களோ, உங்க மேல ரொம்பவுமே ஒரு நெருக்கமாயிடுவாங்க. ரொம்பவுமே உங்ககிட்ட அவங்க ரொம்பவுமே ஒரு ஃபீல் வார்மு, ரொம்பவுமே ஒரு உங்கள பார்த்தாலே அவங்களுக்கு உங்ககிட்ட நெருங்கணும், உங்கள்ட்ட பழகணும், உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. உங்ககிட்ட பேசணும், உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது ஆசையா இருக்கு. பட் ஆனா அப்பப்போ இம்மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. உங்கள அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இந்த லவ் அவங்களுக்கு இஷ்டத்துபடி நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே இதா இருக்காங்க. ஸோ உங்க பெர்சன் கொஞ்சம் யங்கான பெர்சன் மேபி உங்களோட யங்கா இருக்கலாம் ஏஜ்லயும் அல்லது பார்க்கறதுக்கு யங்கா தெரியலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்பவுமே ஃபார்மலா இருக்கும். எப்போதுமே கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. எந்த விதத்திலயும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு கேஷுவலாவோ, ஒரு ஒரு நார்மல் பாய் மாதிரி இருக்காது. பட் ஆனா எப்போதுமே அவங்க ஒரு பார்ட்டிக்கு போற மாரி தான் அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கும். இல்ல அவங்க நார்மலான பெர்சனாலும் பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேட்டி, சட்டை போட்டா கூட அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆ ரொம்பவுமே ஒரு ஃபன்னா இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்கவும் விரும்பல. ஸோ ஏஞ்சல்ஸ்ட்ட கேட்கலாம், இதோட ஃபியூச்சர் என்ன? ஓகே. உங்க பெர்சனுக்கும் உங்களுக்குமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. 222 கமெண்ட்ல போட்டு கிளைம் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க. ஸோ பைல் 1 உங்களுக்கான ஏஞ்சல் இதுக்கு என்ன ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட உள்ள மனசு என்ன சொல்லுதோ அத பண்ணு. பிகாஸ் உன் மனசுக்கு நல்லா தெரியும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா, அது அப்படிதான். அப்படி ஒர்க் அவுட் ஆகும், இல்ல 100% ஒர்க் அவுட் ஆகும்னு உங்க உள்மனசு சொன்னதுன்னா, அது ஒர்க் அவுட்டும் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாமே உங்கள ஒரு லைஃப் டைமுக்கு ட்ரெயின் பண்றாங்க. இந்த யூனிவர்ஸும், ஏஞ்சல்ஸும் சேர்ந்து உங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெய்னிங் பீரியட்ல நீங்க இருக்கீங்க. மேபி இந்த மாரி நடக்கிறது எல்லாமே நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நடக்குது அப்டின்னும் சொல்றாங்க. ஸோ டிவைன் பிளான் உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பிளான் ஒண்ணு இருக்கு. டிவைன் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், மிகப்பெரிய ஒரு லைட், பிரைட்டான ஒரு ஃபியூச்சர், பிரைட்டான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கப் போகுது. பட் ஆனா, உங்களோட சோல் உங்கள எப்படி கைட் பண்றாங்களோ அதுபடி போங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சரி அப்டின்னும் சொல்றாங்க ஏஞ்சல்ஸ். ஸோ கிளைம் பண்ணுங்க 222 இந்த அழகான ஹார்ட் போட்ட சாக்லேட்ட யார் சூஸ் பண்ணீங்களோ அவங்க இத கிளைம் பண்ணுங்க. ஸோ இப்போ 444 மல்டி கலர்ல ஒரு சாக்லேட். ஸோ உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க உங்க மனசுல எந்த சுச்சுவேஷன் அல்லது எந்த பர்சனை நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை ரொம்பவுமே டீப்பா நினைங்க. எந்த ஒரு நெகட்டிவும் வச்சுக்காதீங்க. அவங்களோட நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்க. ஸோ
கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை பாருங்க. ஸோ 444 உங்கள் லைஃப்ல நடக்க போற ஸ்வீட்டான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்களும் சரி, இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே உங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதாவது பார்த்ததுமே ஒரு லவ், பார்த்ததுமே ஒரு அட்ராக்ஷன், பார்த்ததுமே ஒரு அழகான, ஒரு ஜென்டிலான, ஒரு ரொமான்டிக்கான ஒரு அட்ராக்ஷன் உங்க 2 பேருக்குமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப அஃபெக்ஷனான பர்சனா நினைக்கிறீங்க. 2 பேருமே ரொம்ப அழகா அந்த லவ்வ வந்து கண்ணாலே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்பவுமே ஒரு அழகா இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் 100%. ஓகே. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ மீட் பண்ணுவோம், எப்போ பார்ப்போம் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் அது திரும்ப திரும்ப ஸ்டக் ஆகி நின்றுடுது. பட் ஃபியூச்சர்ல இந்த 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 ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபியூச்சருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாங் டர்மா நிலைச்சு நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி உங்க பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் சீக்கிரம் கொடுக்கலாம், உங்ககிட்ட சீக்கிரம் வரலாம். கம்மிங் சூன் கமிட்மெண்ட், ஒரு ஃபியூச்சர் உங்களுக்காக இது நடக்கலாம். ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் உங்களுக்கு நடக்க போகுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன நடக்குதோ அதை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டைம் வரப்போகுது. ஹாப்பினஸ் அன்லாக் ஆக போகுது. நிறைய சான்ஸ் கிடைக்க போகுது. நீங்க நிறைய விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. உங்க பார்ட்னர் எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா ரியல் லவ்வ ஷேர் பண்ணிக்க போறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ உங்க 2 பேரையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருந்து 2 பேருமே ஹீல் ஆயிருக்கீங்க. மேபி பாஸ்ட்ல உங்க 2 பேருக்குமே ரொம்பவுமே நெகட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதுல 2 பேருமே ரொம்ப அழகா ஹீல் ஆயிட்டீங்க. ரொம்ப மெச்சூர் ஆயிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ உங்க பார்ட்னர் எப்படி நினைக்கிறாங்க, உங்க பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க உங்ககிட்ட இன்னமும் ஏதோ ஒரு விஷயம் ஃபில் ஆகல. உங்க மேல ரொம்ப கிரேவிங்கா இருக்காங்க. மேபி 2 பேரும் மீட் பண்ணிக்காம இருக்கலாம். மேபி கிட்டக்க 2 பேரும் திரும்ப பார்த்துக்காம இருக்கலாம். அதனாலேயே அந்த பர்சனுக்கு உங்க மேல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பா மாத்தணும், ஒரு அழகான growth ஆகணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. பழைய விஷயத்த எல்லாத்தையுமே மறந்துடணும். ஏதோ ஒரு விஷயம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. மேபி உங்க 2 பேருக்கு கிடைச்ச பழைய எக்ஸ்பீரியன்ஸ 2 பேருமே மறந்துடணும். ஒரு நியூவான விதத்துல இந்த லவ்வ பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி அனுபவிச்ச ஒரு லவ் வந்து ரொம்ப மோசமான லவ். மேபி அந்த லவ்ல 2 பேருக்குமே ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இருந்திருக்கு. அந்த ஹார்ட் பிரேக்க விட்டுடணும். இது ஒரு நியூவான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். லவ்வுனா இப்படிதான் அப்படின்னு உங்க 2 பேர் மனசுலயுமே பதிஞ்சிருந்தது. பட் அப்படி இல்ல அப்படிங்கிற விஷயத்த இந்த லவ்ல நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க ரொம்ப நிறைய கத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் லவ்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்க மேல ஒரு அழகான ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒரு அழகான லவ் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் ரொம்ப மெச்சூர்டான பர்சன். இந்த பர்சனுக்கு தெரியும் எப்படி ஆக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணா நீங்க அவங்க கிட்ட முழுமையா கிடைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த பர்சன் எல்லா விதமான ட்ரெஸ்லயுமே அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஃபார்மல், கேஷுவல் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிட்டான உடம்பு வச்சிருக்கக்கூடிய பர்சன். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன். அவங்க எப்போ உங்ககிட்ட பேசினாலுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ஒரு ரொமான்டிக்கா பேசக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பைல் 244 ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே
ஓகே. ஸோ நீங்க இப்போ என்ன பாதையில போறீங்களோ அத நம்புங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டான பாதையில தான் போயிட்டுருக்கு. அத நம்புங்க அப்டின்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. அ நீங்க என்ன உங்க மனசுல இருக்கோ அத சொல்லுங்க. உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அப்படி செட் பண்ணாதனால தான் நெறைய விஷயங்கள் தப்பா போயிருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே நல்லா நடக்கும்போது, ஏன் உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் அப்டின்னும் சொல்றாங்க. அம் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் அவசரப்படாம உங்களோட மனசுல உள்ள ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் ரொம்ப பண்ணாதீங்க. ஃப்ரீயா இருங்க. அதே மாரி உங்க பவுண்டரீஸ நல்லா செட் பண்ணிக்கோங்க. மேபி உங்க பவுண்டரீஸ செட் பண்ணல அப்டின்னா, உங்கள கன்னாபின்னான்னு ஹேண்டில் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்கள சுத்தி உள்ளவங்க. ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது 100% உங்களுக்கு சூட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன்.